ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே மெகா ஆக்ஷனில் யாரெல்லாம் வாங்க போகிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிஎஸ்கே பிளான் டிஸ்கஷன் வித் எம்டிஜி ப்ரோவோட எபிசோடு 1 பார்ப்போம். எம்டிஜி ப்ரோ காத்து கொண்டிருக்கிறாரு அந்த சைடில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு சிஎஸ்கே பிளான் டிஸ்கஷன் எபிசோட் 1 ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ क्वेश्चन கேட்கவா ப்ரோ? கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 क्वेश्चन வந்து நானு எம்டிஜி ப்ரோ எடுத்து வச்சிருக்கோம். சோ ஒவ்வொன்னா பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எம்டிஜி ப்ரோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரோ. ப்ரோ அஸ்வினா ரிஷப் பந்த் நம்ம டீமுக்கு வரதா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம டீமுக்கு இருந்தா என்ன ப்ரோ பிரயோஜனம் இருக்கும்? ப்ரோ அஸ்வின் வந்து ஆல் ரவுண்டர் ஸ்டார்ட் ஃபில் பண்ணுவாரு. ரிஷப் பந்த் வந்தா ப்ரோ சேப்பாக்ல அஸ்வின் வந்து ஸ்பின் போடுவாரு ப்ரோ. தமிழ்நாடு பிளேயர் ப்ரோ. ரிஷப் பந்த் நிறைய டீம் ஹிட் பண்ணுவாங்க ப்ரோ. சோ அதனால ரிஷப் பந்த் 10 ல இருந்து 15 கோடி வரைக்கும் போவாரு. சோ அதனால சான்சஸ் கம்மி தான். பட் இஷான் கிஷன் எடுத்தாங்கன்னா 10 கோடிக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இஷான் கிஷனுக்கு 26 வயசு தான் ஆகுது. ரிஷப் பந்த் 27 வயசு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரிஷப் பந்துக்கு இருக்கு. சோ அதனால நிறைய பேர் ரிஷப் பந்துக்கு பிட் பண்ணுவாங்க. பட் இஷான் கிஷனுக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அதனால சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா ரிஷப் பந்த் நல்ல பிளேயர் ப்ரோ. அவர் பேட்டிங் தான் நம்ம சிஎஸ்கேக்கு நம்பர் 3 ஆள் இல்ல பேட்டிங்க்கு. அவர் வந்தாலும் நம்பர் 3 ஃபுல் ஆயிரும் ப்ரோ. ஆமா ப்ரோ வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா எல்லா டீம் பிட் போவாங்க. நம்மளுக்கு பர்ஸ் வந்து 55 கோடி தான். அதுக்குள்ள 20 பிளேயர் அதிகபட்சம் 20 பிளேயர் வாங்கணும். சோ அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். சரி ஓகே ப்ரோ. ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ அடுத்த டாபிக். ப்ரோ நான் ரெண்டாவது क्वेश्चन சிஎஸ்கே ஓட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் யாரு ப்ரோ? ஒரு 4 பிளேயர் வந்து ப்ரோ 4 பிளேயர் சொல்றேன் ப்ரோ. அதுல ஒரு 2 பிளேயர் சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ரெண்டு பேர்ல யாரு ப்ரோ? 2 ஆஸ்திரேலியன்ஸ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் ப்ரோ. ஒரு மேக்ஸ்வெல் ப்ரோ. மேக்ஸ்வெலா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் டிம் டேவிட் அண்ட் கேமரூன் கிரீன் ப்ரோ. 2 பேரு திருப்பி 2 ஆஸ்திரேலியன்ஸ் நல்ல பேட்டர்ஸ் ப்ரோ. வாய்ப்பு இருக்கா ப்ரோ 2 பேர் வர? இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. டிம் டேவிட் பவர் ஹிட்டர் ப்ரோ, மும்பை சேர்ந்தவரு. ஆமா ப்ரோ. வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா சிஎஸ்கேக்கு தோனி இருக்காரு. சோ அதனால டவுட் தான். பாப்போம் பேக்கப் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. அடுத்து நீங்க கேட்டுருங்க ப்ரோ. அடுத்த क्वेश्चन ப்ரோ நம்ம சிஎஸ்கேக்கு இப்போ ஓபனிங் பவுலர் இல்ல ப்ரோ. நம்ம சிஎஸ்கேக்கு அடுத்த ஓபனிங் பவுலரா யாரா இருப்பாங்க ப்ரோ? ஓபனிங் பவுலர்னா ஒரு 3 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் ட்ரெண்ட் போல்ட் ப்ரோ. ட்ரெண்ட் போல்ட் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 2022 ஆக்ஷன்ல பிட் பண்ணாங்க. பட் ஆனா ஆர்ஆர் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஆர்டிஎம் கிடையாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 6 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்கல்ல. சோ அதனால இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ ரெண்டாவது பிளேயர் ஆவேஷ் கான் ப்ரோ. பவர் பிளேல கூட ஆவேஷ் கானை போட வைக்கலாம். சிஎஸ்கே ஆவேஷ் கானுக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஆர்ஆர் ஆனா ஆர்டிஎம் இந்த தடவை ஆர்ஆர் இல்ல. சோ அதனால சிஎஸ்கே இந்த தடவை கண்டிப்பா ஆவேஷ் கானை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்த क्वेश्चन நீங்க கேளுங்க ப்ரோ. இன்னும் ஒரு பிளேயர் இருக்கார் ப்ரோ. யார் ப்ரோ? கலீல் அகமது ப்ரோ. 2024 ஐபிஎல்ல டிசிக்காக விளையாண்டாரு ப்ரோ. பவர் பிளே நிறைய விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ அதனால வாய்ப்பு இருக்கு ப்ரோ கலீல் அகமது. டிசிக்கு ஆர்டிஎம் இருக்கு. சோ எடுக்க முடிஞ்சா பாப்போம். சோ ஆனா கஷ்டம் தான் கலீல் அகமது திருப்பி ஆர்டிஎம் வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்ப அடுத்த क्वेश्चन கேட்டுறேன் ப்ரோ. ப்ரோ இன்னொரு क्वेश्चन. நம்ம பஞ்சாப் வந்து என்ன ப்ரோ 2 பேர் தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ. ஹர்ஷதீப் திருப்பி ஆர்டிஎம் எடுத்துருவாங்க ப்ரோ. ஏன்னா ஹர்ஷதீப் தான் மெயின் பவுலர், வேற யாரும் கிடையாது. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்த क्वेश्चन போலாம். ஓகே ப்ரோ. பவர் பிளே பவுலரும் மிடில் ஓவர் பவுலரும் சிஎஸ்கேக்கு யாரு ப்ரோ? ப்ரோ ஜடேஜா இருக்காரு.
அதை தவிர்த்துனா யார சொல்லுவீங்க நீங்க? ஒரு ஃபாரினர்ஸ் போலாமா இல்ல இந்தியன் ஆப்ஷன்ஸ் சிஎஸ்கே என்ன மாதிரி பிளேயர்ஸ் இருக்கு பாப்பாங்க? இந்தியனே பாத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர் இருக்காரு, அதனால இந்தியன் பிளேயரே பார்க்கலாம். பட் ஆனா இந்தியன் பிளேயர் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்னா மினிமம் 4 பேர் வச்சாதானே அந்த ஒரு பவர் ஹிட்டிங்னா வரும். சோ நிறைய ரன்ஸ் வரணும்னா அந்த ஃபாரினர்ஸ், ஒரு இந்தியன்ஸ்னா அந்த ஒரு எல்லாமே இருக்கு. பட் ஆனா ஃபாரினர்ஸ் ஹிட்டர்ஸ் மட்டும்தான். சோ அதனால பினிஷிங்ல ஃபாரினர்ஸ் ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ மொயின் அலிக்கு வந்து இன்ஜுரியா இருக்கு, இல்லாட்டி அவர் எடுக்கலாம். ஆமா ப்ரோ இன்ஜுரி. பட் ஆனா எடுத்தா ஆனா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா SA T20ல 4 விக்கெட் ஹால் தான் நினைக்கிறேன். அவர்னா நல்லா இருக்கும். ஆனா ரச்சின் ரவீந்திராவை இப்ப லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, நம்மளோட ஓபனிங் பேட்ஸ்மேன் இதுதான் ப்ரோ கொஸ்டின் மார்க். இதெல்லாம் லாஸ்ட் கொஸ்டினா இருக்க போகுது ப்ரோ. ருத்ராஜ் ஸ்குவாட் இருக்கு, அது ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா ப்ரோ டெவான் கான்வே சில பேர் பாப்போம், சில பேர் பாக்குறாங்க எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. கைஸ் அப்புறமா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சோ ரச்சின் ரவீந்திராவா டெவான் கான்வேவா யார சிஎஸ்கே ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணி எடுக்க போறாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஓய் கைஸ் இது வீடியோ முடிச்சுக்கலாம். சிஎஸ்கே டெவான் கான்வே எடுப்பாங்க, ரச்சின் ரவீந்திரா எடுப்பாங்க, மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு எபிசோட் 2 வேணா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். பை கைஸ், பை.